துண்டை வீசுத மாதிரி வீசுததும் நம்ம ஸ்டாலின் அவர்கள் கேட்ச் பிடிக்க தெரியாம அது டப்புடு விழுததும் அதை நம்ம தம்பி மாதிரி எடுத்து கொடுக்கதும் சமைக்கவே ஆரம்பிக்கல கறிய ஃபுல்லா அள்ளிட்டு போயிட்டானுங்க. பேண்டெல்லாம் கலத்திட்டு ஜட்டியோட டாஸ்மார்க்ல போய் நிக்கான். இளைஞர் மாநாடு. நான் கேக்குறேன், நீங்க இளைஞர் மாநாட்டுக்கு போட்ட எல்லா சேர்லையும் வாட்டர் பாட்டிலும் சைடிஷும் வச்சீங்கல்ல, மறக்காம வச்சீங்கல்ல. எங்க டிஎன்பிசி எழுதுற பிள்ளைங்களுக்கு ஏன் நீங்க இடத்தை தீர்மானிக்கல? உங்களுக்கு எங்க மக்களை பார்த்தா எப்படி தெரியுது? நான் கேக்குறேன். நீங்க பேண்ட் போடலாம், ஸ்டாலின் அங்கிள், அப்துல் வகாப் நான் சொல்லிருங்க அங்கிள்கிட்ட. நீங்க பேண்ட் போடலாம், ஷர்ட் போடலாம், பெல்ட் போடலாம், ஷூ போடலாம். எங்க அண்ணனை மாதிரி அண்ணன் போட்டிருக்க அதே ஷூ எங்க போய் தேடுனாங்கன்னு தெரியல. ஐயோ பாவம், எங்கிட்ட கேட்டிருந்தா நாங்களே வாங்கி கொடுத்திருப்போம். கஷ்டப்பட்டு வாங்கி நீங்க எல்லாமே வாங்கிடலாம். ஆனால் தலைவர் விஜயாக வார்த்தலாலே முடியாது. எங்க அண்ணனோட மனிதாபிமான குணமும், எங்க அண்ணனோட அன்பும், எங்க அண்ணனோட தன்னலம் இல்லாத பண்பும், காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காத குணமும் இங்க மேடையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நிர்வாகிகளும் உங்ககிட்ட கிடையாது. நீங்க அப்படி ஆகவும் முடியாது. என்ன ரேம்ப் வாக்கு, என்ன நட, என்ன உட, என்ன ஆக்டிங் 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 ஊர்லாம்பட்ட ஆக்டிங். சாப்பிட உட்கார்ந்து இருக்கானுங்க ஃபுல்லா குடி. உள்ளே ஒருத்தன் வாந்தி எடுக்கான், ஒருத்தன் உள்ள கிடந்து உருளுதான். இதுல ரேம்ப் வாக்ல செல்ஃபி வேற. டேய் காப்பி அடிங்கடா, வேண்டான்னு சொல்லல. நீங்களா எதையாவது சுயமா செய்யுங்க. எதையுமே சுயமா செய்ய மாட்டேன், எல்லாமே காப்பி தான் அடிப்பியா? மானம் கெட்டவங்கள சுய புத்தியே கிடையாது. உங்க மாமிய பாத்தீங்களா? பெண்கள் வெளியில பேசவே கூடாதுன்னு இருக்கிற இஸ்லாத்துல எங்க மாமி இவ்வளவு தைரியமா சொல்லுதுன்னா அதுதான் தாவேக்கா, அதுதான் பெண்களுக்கான சுதந்திரம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சிட்டாங்களா? அடுத்து பெண்கள் பாதுகாப்பு மாநாடு. எங்க அக்கா கனிமொழி வாய் கிளிய 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 பேசுது. அக்கா கனிமொழி அவர்களே, அப்துல் வகாப் பண்ண அந்த கனிமொழி அக்காவை கேட்டேன்னு சொல்லுங்க. அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போன தேர்தலுக்கு வந்தது. இப்ப கேட்டேன்னு சொல்லிருங்க. என்னன்னா, விதவைகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டாங்க. பூரா டாஸ்மார்க். மேலப்பாளையத்துல இஸ்லாமிய சொந்தங்கள் 80% பேர் குடிக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. பின்னாடி இந்த மன்சூர் மாமா சொல்லுச்சு. மன்சூர் மாமா எல்லாமே பொய் தான் சொல்லும், ஆனா எப்படின்னு எனக்கு தெரியல. இங்கேயும் பிளாக்ல சரக்கு விக்கின்னு கேள்விப்பட்டேன். விடிய விடிய கிடைக்காம அப்படியா? சத்தமே இல்லாம இருக்கு. ஆமா, வெரி குட், உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. குடி என்னும் கஞ்சா என்னும் போதையை வைத்து தமிழ்நாட்டை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எப்படி எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் ஓட்டு போடுவாங்க? எங்க இஸ்லாமிய பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா? அன்னைக்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு கட்சியில இருந்து கும்பிட போறோம். எங்க ஹசீனாக்கா புர்கா போட்டி இருந்த ஒரே காரணத்துக்காக கோயிலுக்குள்ள விட மாட்டேன். நீ உனக்கு எப்படி எங்க இஸ்லாமிய மக்கள் வாக்கு செலுத்துவாங்க? ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வரும் கல்லூரிகளில் பெண்கள் தனது உடையான புர்கா போட கூட அனுமதி இல்லைன்னா நீ என்ன ஆட்சி நடத்தி கிழிக்கிற? நான் கேட்கிறேன். திருச்செந்தூர் முருகருக்கு பாத யாத்திரை மக்கள் செல்லும் போது சர்பத்தும் ஜூஸும் கொடுக்கிறது யாரு? இஸ்லாமிய சொந்தங்கள் தானே. இஸ்லாமிய சொந்தங்கள் தானே. வெள்ள நேரத்துல, பேரிடர் நேரத்துல மக்கள் தங்குவதற்காக மசூதியை திறந்து கொடுத்தது யாரு? எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் தானே. இஸ்லாமியர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் பாஜகவோடு ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் கூட்டமைக்காது. பாரிமுனையில களத்துல வேலை செஞ்ச எங்க தாவேக்கா சொந்தங்களை கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம அடிச்சு இழுத்துட்டு போய் அதுல இருக்க இஸ்லாமிய மக்களை பாதிச்சிருக்கீங்களே. வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? உங்களுக்கு தைரியம் இருந்தா, தில் இருந்தா, எல்லாமே இருந்தா நேர்ல மோதி பாருங்க. களத்துல வேலை செய்யும் பெண்களிடம் மோதுறீங்களே. இதுதான் உங்க மாடல், திராவிட மாடல் ஆட்சியா ஸ்டாலின் அவர்களே?
ஒன்றே ஒன்றை கூறிக்கொள்கிறேன், பாளையங்கோட்டை என்பது திமுகக்கான கோட்டை கிடையாது, தவேகாவுக்கான கோட்டை. குப்பை தொட்டி வண்டி கொண்டு போறவங்க எல்லாம் விசில் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். பயம். ஆமா பயம். சும்மாவே குப்பை இல்ல மாட்டானுங்க. குப்பை வண்டியில சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பஸ்ல எல்லாம் விசில் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஸ்டாலின் அங்கிள், உங்க வீட்டுல குக்கர்ல விசில் அடிக்குமா, என்ன பண்ணுவீங்க? அடிக்க கூடாதோ? குக்கரை புறம் தூக்கி தூர போட்டாருன்னு நினைக்கிறேன். இஸ்லாமியர்களுக்கான ஒரே சின்னம் எது? விசில். ஏழைகளுக்கான ஒரே சின்னம், பாமரர்களுக்கான ஒரே சின்னம், சமத்துவத்திற்கான ஒரே சின்னம், விவசாயிகளுக்கான ஒரே சின்னம், இஸ்லாமிய பெண்களுக்கான ஒரே சின்னம், தாய்மார்களுக்கான ஒரே சின்னம், இளைஞர்களுக்கான ஒரே சின்னம். அண்ணா, நீங்க இந்த மேடை போடுறத தடுக்கலாம், ஸ்டேஜ் போடுறத தடுக்கலாம், கொடி வைக்கிறத தடுக்கலாம், எங்க வெல்கம் பஷீர் மாமா பெர்மிஷன் வாங்க வந்தா தடுக்கலாம். கட்சி தொடங்கி 3 ஆண்டு ஆன கட்சி சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் என் அண்ணன் தளபதி அவர்கள் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பதவி ஏற்பு நடத்துறத உங்களால தடுக்க முடியுமா? எந்த கொம்பாதி கொம்பனாலே முடியாது.